எப்பயுமே வந்து ஒரு விஷயம் இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இன்னொருத்தவங்க இப்படி நம்மள யோசிப்பாங்களோ, அப்படி நம்மள பார்ப்பாங்களோ, இப்ப என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளேயே நீங்க மாட்டிட்டு இருக்கக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. நாம பார்க்கக்கூடிய உலகமும், நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய உலகமும் ஒரே மாரி இருக்குமா அப்படின்னா, நிச்சயமா அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நியூரோ சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் தான் வந்து எல்லா விஷயத்தையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம கண்ணு வந்து ஜஸ்ட் அப்சர்வ்ஸ் லைட் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ் தான். பக்கத்துல இருந்து சுத்தி இருக்கக்கூடிய வெளிச்சத்தை அது வாங்குது, அவ்வளவுதான். அந்த வெளிச்சம் உள்ள போய் அது எப்படி நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது நம்ம பிரெயின் தான். அது எப்படி டிசைட் பண்ணணும்னா, சின்ன பிள்ளையில இருந்து நம்ம உள்ள வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், வச்சிருக்கக்கூடிய மெமரிஸ், அந்த லூப் சிஸ்டம், எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்குள்ள நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும். அதை வந்து நம்ம உள்ள வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோ வந்து எடிட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து எடிட் ஆக ஆரம்பிக்கும். எடிட் ஆகி அதுதான் நம்மளுக்கு ஒரு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த டேபிள் இருக்கு, இங்க வந்து இந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, கேமரா நான் பார்த்து பேசிட்டு இருக்கேன், இந்த கேமரா எப்படி இருக்கு அப்படிங்கிற திங்கிங் எல்லாம் எனக்கு கொடுக்கறது காரணம் நான் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு கொடுக்கும். வேற ஒருத்தவங்க வேற எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சரௌண்டிங்ஸ் தெரியும். ஸோ நாம இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எப்பயுமே இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க, இன்னொருத்தர் என்ன பேசுவாங்க, இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கிறத பொறுத்து நீங்க வந்து அதை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லைஃப் உங்களால வாழ முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட யூனிக்னஸ் நீங்க காட்டுங்க. ஏன்னா நம்ம அந்த பூமியில பிறந்ததுக்கு காரணம் நம்ம யூனிக்கா ஒவ்வொரு கிரியேச்சரும் பிறந்திருக்கு. ஆஸ் அ ஹியூமனா நம்ம எல்லாருமே நமக்குள்ள ஒரு யூனிக்னஸ் இருக்கு. நம்ம இந்த பூமியில பிறந்ததுக்கு காரணம் நம்ம யூனிக்கா வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க யூனிக்கா இருக்க ட்ரை பண்ணுங்க. யாரை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் நீங்க பார்க்கக்கூடிய பார்வை கிடையாது அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ அடுத்த வீடியோல உங்ககிட்ட வேற இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைம். பை.